ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கூட்டணி கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் சந்தித்து ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். முதலமைச்சர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். எந்த உறுதியும் அளிக்கவில்லை. ஆனால் பரிசீலிப்பார் என்று நம்புகிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 3 கட்சிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிற நிலையில் முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் இது குறித்து உரிய அதிகாரிகளோடு கலந்தாய்வு செய்வார் என்று நான் நம்புகிறேன். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடக்கிற ஒரு சமூக பிரச்சினை. தேசிய அளவில் இதை ஒன்றிய அரசு அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. சொல்லப்போனால் ஒன்றிய அரசு தான் இதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர்கள் கண்டும் காணாமல் இருக்கிற நிலையிலே மாநில அரசுக்கும் அதிகாரம் இருப்பதனால் மாநில அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தான தலைவர்கள் தொடர்ந்து இந்த ஜாதியத்திற்கு எதிராக, ஆணவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தும் இங்கே இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது என்று கவலைப்படுகிறோம். அவ்வளவுதான். அதனால இதை முதலமைச்சரை சந்தித்து இது ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம், ஒரு தனி சட்டம். ஏற்கனவே கொலை செய்தால் திருநாட்டு வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தருவது என்பது இருந்தாலும் கூட இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை என்பது குறித்து 3 கட்சிகளும் சேர்ந்து முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தோம். முதலமைச்சர் அதை கவனமாக கேட்டுக்கொண்டார். வழக்கமான கொலை சம்பந்தமான சட்டங்கள் மூலமாக இத்தகைய கொலைகளை தடுப்பது, இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக அந்த சட்டம் என்பது இல்லை. ஆகவே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை, சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 17 பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 27 பேரில் 26 பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நாகேந்திரன் உள்ளிட்ட 17 பேர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுக்களை விசாரித்து இவ்வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் MS ரமேஷ், B லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து 17 பேர் சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்று அவர்கள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர். அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யும் மனுக்கள் மீது முடிவெடுக்கும் போது இந்த உத்தரவை கருத்தில் கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னையில் நடைபெறும் தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டத்தால் சென்னை மாநகரில் குப்பைகள் நிரம்பி வழிகின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 5 மற்றும் 6 பகுதிகளின் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுக்கும் மாநகராட்சியின் நடவடிக்கையை கண்டித்து ரிப்பன் மாளிகை முன்பு 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கொளத்தூர், ராயபுரம், புதுப்பேட்டை, சவுகார்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் இணையவழி சேவையில் பணிபுரியும் 50,000 தொழிலாளர்களுக்கு குழு காப்பீடு திட்டத்தை அரசு அறிமுகம் செய்துள்ளது. விபத்தால் மரணமடைந்தால் 5 லட்சம் ரூபாயும், விபத்தால் கை கால்களை இழந்தால் 2.5 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரணத்தை பெற கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் தேவையான ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வாரியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதி அளவுகோல், நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 75,040 ரூபாய்க்கும், 1 கிராம் 9,380 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை 1000 ரூபாய் ஏற்றம் கண்டு 1 கிலோ 1,26,000 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் 1 கிராம் 126 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையிலிருந்து திருச்சிக்கு புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து அவசரமாக ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டது. இதையடுத்து விமானத்தின் கதவை திறந்து பொறியாளர்கள் குழுவினர் இயந்திர கோளாறை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதுவரை பயணிகள் விமானத்திற்குள்ளேயே அமர வைக்கப்பட்டிருந்தனர். பழுது நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் தாமதமாக இண்டிகோ விமானம் திருச்சிக்கு புறப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் தெஹ்ரி கர்வால் பகுதியில் தொடர் மழை வெள்ளத்தில் கார் ஒன்று சிக்கியது. நரேந்திர நகர் என்ற இடத்தில் பலத்த மழை பெய்தது. இதனையடுத்து அப்பகுதியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேற்றில் கார் ஒன்று சிக்கியது. அதை மீட்க போலீசார் முயற்சி மேற்கொண்டனர். உத்தரகாசி அருகே நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டர் மூலம் தராலி பகுதிக்கு வந்த அவர் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தங்கும் விடுதிகளில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் கிராம மக்களுக்கு தேவையான உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக வழங்க உத்தரகாண்ட் முதல்வர் உத்தரவிட்டார். மீட்பு பணியில் NDRF, SDRF குழுவினர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். சீனாவின் செங்டு நகரில் நடைபெறவுள்ள உலக விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு தொடக்க விழாவுக்கான இறுதி ஒத்திகை நடைபெற்றது. 12வது உலக விளையாட்டுப் போட்டி சீனாவின் செங்டு நகரில் ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 34 விளையாட்டுப் போட்டிகளில் சுமார் 110 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களைச் சேர்ந்த 5000 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளுடன் தொடக்க விழா சுமார் 90 நிமிடங்கள் நடைபெறவுள்ளன. இதற்கான இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்றது. சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் பெய்த பலத்த மழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. டாங்வாங் பகுதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளே தெரியாத அளவிற்கு மழை நீர் சூழ்ந்துள்ளது. ஏராளமான கார்கள் வெள்ளத்தில் மூழ்கின. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.